2025 தீபாவளி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சோகமா இருக்கு. ஏன்னா பெரிய நட்சத்திர திரைப்படங்கள் எதுவுமே இல்ல, பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது திரையரங்குல இல்ல. வந்திருக்க 3 திரைப்படங்களும் சின்ன பட்ஜெட் படங்கள். அதை தாண்டி அந்த படங்கள் 3மே கதையை நோக்கியே போறதுனால அதுல கொண்டாடுறதுக்கான பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரைவல்ரி சீரீஸ்ல அடுத்த ரைவல்ரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைவல்ரி சீரீஸ் பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அர்னால்ட் வெர்சஸ் சில்வஸ்டர் ஸ்டாலின், அதே மாதிரி டி பாஸ் வெர்சஸ் கிச்சா சுதீப், இந்த 2 வீடியோ வந்து போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ப்ரீவியஸா பார்த்த நம்ம 2 ரைவல்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை தாண்டி அந்த ஸ்டார்ஸ்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும், ஒரு வாய்க்கா தகராறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரைவல்ரி தான். ஆனா இது ஸ்டார்ஸ்குள்ள என்னைக்குமே இந்த வாய்க்கா தகராறோ இல்ல வந்து அந்த ஈகோ கிளாஷோ அது வந்து என்னைக்குமே பெருசா இருந்ததே இல்லை. இது ரசிகர் சண்டையா மட்டுமே தான் கடைசி வரைக்கும் இருந்தது. இந்த 2 நட்சத்திரங்களும் ஆரம்பிச்சது நட்பா தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஸோ அவங்க திரைப்படங்கள் மட்டும்தான் அந்த ரைவல்ரிக்குள்ளேயே வரும். ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரைவல்ரி பத்தி தான் இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ரெண்டு பேருமே அவங்க சினிமா துறையில் ஆரம்பத்தில் ஒரு நட்போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நட்பு அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது வெறும் ஃபேன்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா லேட் 1970ல இவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது வர வேண்டியது. அந்த டைம் 2 பேருமே தொடர்ந்து சேர்ந்து படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க தனித்தனியா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல கேள்விக்கான பதில் சொல்லும் போது ஒரு உரசல் மாதிரி அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதை கே பாலச்சந்தர் அவங்களோட மென்டார் இருக்காரு இல்லையா, அவர் உடனே கூப்பிட்டு அந்த உரசலை சரி பண்ணி 2 பேருக்கும் எந்த ஒரு ஈகோ கிளாஷும் வராம 2 பேரையும் தனித்தனியா நடிக்க சொன்னாரு. இன்ஃபேக்ட் அந்த டெசிஷன் ஆல்ரெடி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. அந்த டெசிஷனை அழுத்தம் திருத்தமா கே பாலச்சந்தர் அவர்கள் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணதுனால அந்த இடத்துல இருந்து 2 பேருமே வந்து பிரியுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த ஆக்ஷன் டிராமாஸ், எமோஷனல் டிராமாஸ், அதே மாதிரி ஆக்ஷன் பிலிம்ஸ் எல்லாம் நடிச்சு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கிடுறாரு. இந்த பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர், வித்தியாசமான கதாபாத்திரங்கள், வித்தியாசமான கதைக்களங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய திரைப்படங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நடிச்சு கமல்ஹாசன் அவர்கள் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சது ஒரு விதத்துல நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து the half biscuit analogy அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது இப்போ ரஜினி கமல் அவர்கள் 2 பேருமே அந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு சம்பளம் கொடுத்து அந்த சம்பளத்துல அவங்கள படம் நடிக்க வைக்கிறது எப்படி இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறது இல்ல. இப்போ இவருக்கு தனியா அவர் கேட்கிற சம்பளம் கொடுத்துதான் ஆகணும், அதே மாதிரி இவருக்கு தனியா கேட்கிற சம்பளம் கொடுத்துதான் ஆகணும். அதாவது ஒரு பிஸ்கெட்டை உடைச்சு பாதி பாதி கொடுக்க முடியாது, 2 பேருக்கும் தனித்தனி பிஸ்கெட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து the half biscuit analogy அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா நடிச்சதுனால தான் நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்படி உங்களோட திரைப்படங்கள் வெவ்வேறு திரைப்படங்களா இருக்கு. என்னதான் 2 பேரும் ஸ்டேஜில் வந்து நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், எங்களுக்குள்ள வந்து எந்த கிளாஷுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரசிகர்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். ஏன்னா இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டைல், மாஸ் அப்பீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரு அந்த டெடிகேஷன் மூலமா தான் எப்பேற்பட்ட ஒரு ஆக்டர், உண்மையான நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது வந்து அவரு தான். ஸோ அவரு அவ்வளோ தூரம் டெடிகேட்டடாக ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. அந்த திரைப்படமும் மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 2 ஃபேன்ஸும் என்ன மாதிரி ஒரு டிபேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஆளு பாரு ஒண்ணுமே பண்ணுவேனா, ஜஸ்ட் ஸ்டைல் பண்ணாலே படம் ஓடும் அப்படிம்பாங்க. ஸோ கமல் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைலு, என்ன மாசு, இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நம்ம இந்திய சினிமாவில் ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். நமக்கு இதுதான் வேணும், இது வேணாம் அப்படின்னு நம்மளால அவாய்டே பண்ணிட முடியாது. நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸும் வேணும், அதே நேரத்தில் கொண்டாடக்கூடிய மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் வேணும். 2மே இருந்தால் தான் நம்ம சினிமா வந்து என்னைக்குமே ஆரோக்கியமாக இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவு பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ரஜினி அவர்கள் ஆன்மீகவாதி, கமல் அவர்கள் வந்து நாத்திகவாதி. ஆனால் 2 பேருமே அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்படுது, இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. அதே மாதிரி 2 பேரும் அரசியல் கட்சி அப்படிங்கறது ஆரம்பிச்சாங்க. 2 பேரோட அரசியல் கட்சி அப்படிங்கிறதும் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும்
அந்த ஒரு டிஃபரன்சஸ் எல்லாம் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நட்பா இருக்காங்க. ஒன்னா சக்சஸ் மீட் அப்படிங்கிறது போறாங்க, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் போறாங்க. ஏதாவது பெரிய ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சினிமா ஃபங்க்ஷனை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரசிகர் சண்டை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம நினைப்போம் அவங்க என்ன அஜித் விஜய் ஃபேன்ஸ் மாதிரியா எப்ப பாரு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு. அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, அவங்க தலைவர்களை வந்து கொண்டாடுறாங்க, அவங்க திரைப்படம் தான் கொண்டாடுறாங்க, இப்பெல்லாம் யாரும் அடிச்சுக்கிறது இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, ரஜினி கமல் திரைப்படங்கள் வரும்போது நீங்க ட்விட்டர் பக்கம் போய் பாருங்க, அப்ப தெரியும் ரெண்டு ஃபேன்ஸ் எப்பேற்பட்ட சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு. சின்ன பயலுக அஜித் விஜய் ஃபேன்ஸுக்கு ஈக்குவலா வந்து சண்டை போடுவாங்க. நான் ஏன் சின்ன பயலுக அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான் ஆக்சுவலா வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்கணும், மெச்சூர்டா இருந்திருக்கணும். பாருங்க தம்பிங்களா, நாங்க எப்படி ஒத்துமையா இருக்கோம் பாரு, ரெண்டு பேர் படங்கள் வந்தா நாங்க எப்படி சேர்ந்து கொண்டாடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து முன்னோடியா இருக்கணும். அதை பார்த்து அஜித் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் திருந்துவாங்க, ஐயோ நமக்கு முன்னாடி இருக்கவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடும், ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இவங்க அவங்கள வந்து திட்டுவாங்க, அவங்க இவங்கள வந்து திட்டுவாங்க. இதை பற்ற வைக்கிறதுக்கு ட்ராக்கர்ஸ் வேற இருப்பாங்க. ஸோ அந்த ரசிகர் சண்டை அப்படிங்கிறது என்னதான் ரெண்டு நட்சத்திரங்களும் நட்பா இருந்தாலும் ரசிகர் சண்டை அவங்க ஐடியாலஜியில இருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி ஆக்குவாங்க ட்விட்டர்ல. அது எல்லா சோசியல் மீடியாலையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ரெண்டு ஸ்டார்ஸ் ஒன்னா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்காங்க. அது அவங்களே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. கமல் அவர்களுக்கு ரஜினி மேலே என்னைக்குமே ஒரு தனி அந்த நட்பு பர்சனல் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இது கமல் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி அவர்கள் கமல் அவரோட இறந்து போன ஒரு நண்பரை என்னைக்குமே வந்து ஞாபகப்படுத்துவார், அந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் எல்லாமே. அதனாலேயே ரஜினி அவர்கள் மேல ஒரு தனி நட்பு அப்படிங்கிறது கமல் அவர்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரஜினி அவர்கள் கேன்சர் பேஷண்டா வந்து நடிச்சிருப்பாரு. இறந்து போன கமலோட நண்பர் அவரும் அதே கேன்சர் நோயால தான் வந்து இறந்து போனாரு. அதனால அந்த பர்சனல் கனெக்ட் வந்து இன்னும் ரஜினி மேல அதிகமாவே இருக்கு. ரஜினி அவர்கள் தன்னோட முக்கியமான டெசிஷன்ஸை எப்பவுமே கமல் வச்சு தான் எடுப்பாரு. அதுக்கு உதாரணமா தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் விச் இஸ் படையப்பா. ஸோ சினிமால ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ், இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெசிஷன், அதை ரஜினி அவர்கள் அவரோட நண்பர்கிட்ட கேட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். ஓகே, படையப்பா 5 மணி நேரம் ஓடாதுன்னு தெரிஞ்ச ஆண்டவருக்கு தக் லைஃப் எப்படின்றது தெரியல. This is an unwanted statement irrelevant to the current situation. Parallelly, இவங்க ரெண்டு பேரோட திரைப்படங்கள் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்து கிளாஷ் ஆகியிருக்கு. அது என்னென்ன திரைப்படங்கள், அதில் எதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைனாக நான் சொல்ல போகிறேன், லிஸ்ட் எடுத்து யாருக்கு அதிகமான வெற்றி திரைப்படங்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவங்களோட ரெண்டு திரைப்படங்கள் முதல்ல கிளாஷ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 தீபாவளி. ஸோ கமல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே, பட் ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமகன். ஸோ இந்த ரெண்டு உரசல்களில் எந்த படம் வந்து வின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே தான். ஏன்னா பயங்கர ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபிலிம், அதனால அது ரொம்ப கிளிக் ஆகிருச்சு மக்கள் கிட்ட. அதனால தூங்காதே தம்பி தூங்காதே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 300 நாட்கள் வந்து ஓடிச்சு. தங்கமகன் திரைப்படம் ஆக்சுவலாக வந்து ஃப்ளாப், ஆவரேஜ் டு ஃப்ளாப் கேட்டகரியில வந்து போய் சேர்ந்துருச்சு. 1984 அடுத்த தீபாவளியே வந்து திரும்ப ரெண்டு பேரும் வந்து கிளாஷ் ஆனாங்க. ஸோ அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள் ஒருவன் வெர்சஸ் நல்லவனுக்கு நல்லவன். ஸோ இந்த கிளாஷ்ல வந்து ரஜினி அவர்கள் பீட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்குள் ஒருவனை விட நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். போன தடவை என்ன ஆச்சோ அது வந்து இப்போ ஆப்போசிட் ஆகிருச்சு. ஸோ எனக்குள் ஒருவன் அந்த ஆவரேஜ் டு ஃப்ளாப் கேட்டகரியில வந்து போயிருச்சு. நல்லவனுக்கு நல்லவன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆகிருச்சு. 1985 ரெண்டு ரசிகர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான வருஷம் தான். ஏன்னா ரெண்டு கிளாஷ் ஒரே வருஷத்துல வந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் நியூ இயர்ல வந்து நடந்தது. ஸோ என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை, நான் சிகப்பு மனிதன். ஸோ இந்த ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் தான். பட் காக்கி சட்டை திரைப்படம் பயங்கர கமர்ஷியலா இருந்தது. அதே மாதிரி அதுல பாடல்கள் வந்து நல்ல ரீச் ஆயிருச்சு. குறிப்பா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அந்த பாட்டுலாம் இருக்குல்ல, நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு, அதெல்லாம் பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆனதுனால கமர்ஷியலா காக்கி சட்டை மிகப்பெரிய வின். நான் சிகப்பு மனிதன் ஃப்ளாப் கிடையாது, நான் சிகப்பு மனிதனும் ஹிட் தான். பட் அதை விட காக்கி சட்டை திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதே வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு படிக்காதவன், ஜப்பானில் கல்யாணராமன், இந்த ரெண்டு திரைப்படங்களும் வந்துச்சு. ஆக்சுவலா ஜப்பானில் கல்யாணராமன் தான் நான் பெருசா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அதான் இல்ல, படிக்காதவன் தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஜப்பானில் கல்யாணராமன் படம் ஹிட், ஆனா சிட்டியில மட்டும் தான் பெருசா ஓடிச்சு, கிராமப்புறங்கள்ல அந்த படம் வந்து பெருசா
பெருசா ஓடல. படிக்காதவன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அடுத்த வருஷம் தீபாவளிக்கு திரும்ப ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க 1986. ஸோ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாவீரன் திரைப்படம், கமல் அவர்கள் வந்து புன்னகை மன்னன். எது ஜெயிச்சிருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா மாவீரன் சொல்ல வருவீங்க, அதான் இல்ல. புன்னகை மன்னன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆக்சுவலா மாவீரன் வந்து ஆக்சுவலா ஃபிளாப். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு திரும்ப 1987 ரெண்டு பேருமே வந்து கிளாஷ் ஆனாங்க. ஸோ என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வெர்சஸ் நாயகன். இந்த ரெண்டு படத்துல எது ஓடி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் நாயகன் டைப் பண்ண போயிருப்பீங்க, அதான் இல்ல. நாயகன் திரைப்படத்தை விட மனிதன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் வைஸ். நாயகன் எஸ் கல் கிளாசிக் தான், இன்னைக்கும் கேங்ஸ்டர் திரைப்படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ், எல்லாமே சினிமா லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச திரைப்படம் தான். ஆனா இந்த கிளாஷ்ல ரிலீஸ் டைம்ல பாத்தீங்கன்னா மனிதன் தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், நாயகனும் பிளாக் பஸ்டர் தான், பட் கலெக்ஷன் வைஸ் மனிதன் விட கம்மி. அடுத்து 1988 ஆக்சுவலா இது கிளாஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 5 நாள் டிஃபரன்ஸ்ல வந்து ரெண்டு பேர் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. தர்மத்தின் தலைவன் வெர்சஸ் சத்யா. ரெண்டு திரைப்படங்களும் ஆவரேஜாக தான் ஓடிச்சு. எஸ், இன்னைக்கு ரெண்டு திரைப்படங்களும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டிவியில் போட்டோம் பார்ப்போம். இன்ஃபேக்ட் சத்யா திரைப்படங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா. ஆனால் ரெண்டு திரைப்படங்களும் ரிலீஸ் டைமில் ஒரு ஆவரேஜாக தான் வந்து ஓடிச்சு. 1989 தீபாவளி திரும்ப ரெண்டு பேரோட படங்களும் வந்து மோதிக்கிச்சு. மாப்பிள்ளை திரைப்படம் வெர்சஸ் வெற்றி விழா. இந்த ரெண்டு திரைப்படங்கள்லையும் மாப்பிள்ளை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், வெற்றி விழா ஆக்சுவலாக வந்து ஃப்ளாப், பெரிய அளவு வந்து ஓடல திரைப்படம். மாப்பிள்ளை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். திரும்ப 1990 பொங்கல் அன்னைக்கு ரெண்டு திரைப்படங்கள் திரும்ப மோதிக்கிச்சு. ஸோ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரன் அண்ட் கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன் சந்திரன். ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஆவரேஜாக தான் ஓடிச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ந்ததுனால பணக்காரன் திரைப்படம் கொஞ்சம் அதிகமான பிளாக் பஸ்டர். திரும்ப 1991 தீபாவளி அன்னைக்கு திரும்ப ரெண்டு பேரோட திரைப்படங்களும் வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் தளபதி, கமல் அவர்கள் வந்து குணா. இன்னைக்கு நம்ம குணாவை வந்து பாராட்டுறோம், பாடல்கள்லாம் ஃபயர் விடுறோம். கேரளால இருந்து ஒருத்தங்க மஞ்சுபில் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இருந்து நம்ம குணா படத்தை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஆனா ரிலீஸ் ஆன டைம்ல தளபதி தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதே மாதிரி நம்ம தளபதியும் ஈஸியா நம்மளால சொல்லிட முடியாது, ஏன்னா ரஜினி அவர்கள் அத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணி வந்த ஸ்டைல் அண்ட் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு டெம்ப்ளேட், அதை உடைச்சு தளபதி திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ தளபதி குணா ரெண்டுமே வந்து நல்ல கிளாஷ் ஆச்சு. பட் பிளாக் பஸ்டரா பாத்தீங்கன்னா தளபதி தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், குணா வந்து ஆக்சுவலா ஆவரேஜ் டு ஃபிளாப்பா தான் வந்து ஓடுச்சு. திரும்ப 1992 தீபாவளிக்கு ரெண்டு பேருமே வந்து மோதிக்கிட்டாங்க. ஸோ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் திரைப்படம், கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேவர் மகன். தெரிஞ்சிருக்கும் இந்நேரம், நான் சொல்லவே தேவையில்லை. தேவர் மகன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஆக்சுவலா ஒரு ஐகானிக்கான பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டியே இல்லாம ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவல் ஆஃப் பிளாக் பஸ்டர் வந்து தேவர் மகன். ஸோ பாண்டியன் திரைப்படம் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா போயிருச்சு. ஸோ பேக் டு பேக் தீபாவளி பொங்கல் அப்படின்னு ரெண்டு பேரோட திரைப்படங்களும் வந்து கிளாஷஸ் ஆகிட்டே இருந்தது. 1992 கிளாஷுக்கு அப்புறம் ஒரு கேப் விழுது. திரும்ப 1995 தான் திரும்ப ரெண்டு பேரும் தீபாவளிக்கு வந்து கிளாஷ் ஆகுறாங்க, which is முத்து வெர்சஸ் குருதி புனல். ஸோ இதுலையும் நான் சொல்லி உங்களுக்கு பதில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குருதி புனல் திரைப்படம் என்னதான் ஒரு ஐகானிக் திரைப்படமா இருந்தாலும் வந்த புதுசுல அதுக்கு பெருசா வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா இந்த பக்கம் கமர்ஷியலோட பீக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு திரைப்படம் தான் வந்து முத்து. ஸோ முத்து திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருச்சு. குருதி புனல் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா போயிருச்சு. 1995 கிளாஷுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெஸ்டிவலுக்கு வந்து பெருசா வர்றதில்லை. அதே மாதிரி வந்து இளைய தலைமுறைக்கு வழி விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு 2005 திரும்ப வந்து அவங்களோட கிளாஷ் அப்படிங்கிறது வருது, which is சந்திரமுகி வெர்சஸ் மும்பை எக்ஸ்பிரஸ். கூடவே இன்னொரு திரைப்படமும் வந்துச்சு, which is சச்சின். ஸோ இந்த மூணு திரைப்படங்கள்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்திரமுகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆக்சுவலா அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவை சுத்தி சுத்தி தான் படம் இருக்கும். தலைவர் கிளைமேக்ஸ் ஒரு 10-20 நிமிஷத்துல ஃபுல்லா ஸ்கோர் அடிச்சுட்டு போயிடுவாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு சந்திரமுகி. மும்பை எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு வந்து பிளாக் காமெடி, டார்க் காமெடி அப்படின்னு சொன்னாலும் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் பெரிய அளவு ஓடல, அந்த டைம் வந்து ஃபிளாப் ஆச்சு. ஸோ கடைசியா இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆனது 2005. ஸோ 2005க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட திரைப்படங்கள் கிளாஷ்
ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஆகல. ஆக்சுவலா அந்த டைம் லைன் கூட ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இவரோட படம் என்னைக்கோ ஒரு நாள் வரும், கமல் அவரோட படம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஸோ சம்பந்தமே இல்லாத டேட்ஸ் ஆர் இயர்ல தான் வந்துகிட்டே இருந்தது இவங்களோட 2 திரைப்படங்களும். ஸோ இந்த வருஷம் தான் 2 பேரோட திரைப்படங்களும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த 2 திரைப்படத்தையும் கிளாஷ் விட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் யாரு ஃபேன்ஸ் அதிகமா ஊமக்குத்து வாங்குறாங்க, கூலியா இல்ல தக் லைஃபா அப்படின்ட்டு விட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஷ் மிஸ் ஆகிருச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். ஸோ இனிதே இந்த ரைவல்ரி இப்படி தான் முடிஞ்சது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது வெறும் ஃபேன் வாரா மட்டுமே தான் இருந்ததே தவிர ஸ்டார்ஸ்குள்ள பெரிய அளவு அந்த ஃபேன் வார் ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இனியும் இது இப்படி தான் கண்டினியூ ஆகும். ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ரைவல்ரி அப்படிங்கிறது, அந்த புகைச்சல் அப்படிங்கிறது என்னைக்கும் இருக்க தான் செய்யும். இனி இவங்க சேர்ந்து வர நடிக்க போறாங்க. சேர்ந்து நடிச்சாலும் அந்த ரைவல்ரி அந்த ஃபேன் வார் அப்படிங்கிறது அப்பவும் கண்டினியூ தான் ஆகும். எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஸ்கிரீன் பேர் முதல்ல வருது, யாரோட இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஃபேன் ரைவல்ரி அப்படிங்கிறது கண்டினியூ ஆக தான் போகுது. ஸோ இந்த ரைவல்ரி சீரீஸ்ல இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த 2 ரைவல்ரியை தாண்டி இந்த ரைவல்ரி கொஞ்சம் ஸ்வீட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரைவல்ரி தான் ரஜினி கமல் ரைவல்ரி அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ரைவல்ரி சீரீஸ்ல அடுத்து யாரு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சல்மான் கான் வெர்சஸ் ஷாருக் கான் அப்படின்ட்டு. அந்த ரைவல்ரி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.